செகண்ட் இது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் சம்ஸு. அப்போ அதுக்கு நம்ம சில விஷயங்கள் தெரியணும். என்ன தெரியணும்னா ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஈவன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியணும். சரியா சொல்கிறது? ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்ட்டு தெரியணும். மறந்துடாத. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அப்படின்னா 0 to அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் ஃபங்க்ஷன்னா இது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கோ. 2 இன்ட்டு 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டு கணக்கு செய்யணும். இதை நான் வச்சுக்கோ. சப்போஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கையில் என்ன இல்லை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். வந்துச்சுன்னா என்னது ஆட் ஃபங்க்ஷன் அர்த்தம், ஒற்றை சார்பு அப்படின்னு அர்த்தம். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு கணக்கு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி மைனஸ் ஏ டு ஏ அந்த மாதிரி லிமிட் ஃபுல்லாக வர்ற கணக்கு ஃபுல்லாக ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணிட்டு தான் போடணும். இது டு இது புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கணும். -1 to 1, -5/2, 5/2, +5/2, 5, -5/2, +5/2, -5/4, +5/4 இந்த மாதிரி சம்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்படி செய்யணும். புரியுதுங்களா? மறந்துடக்கூடாது. கணக்கை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக செகண்ட் சப்டிவிஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துரு, மறந்துடாத. ரைட், இதோட தொடர்ச்சியாக செய்கிறேன். குட். செகண்டில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா -5 to +5 கொடுத்துருக்கு. எக்ஸு காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து கணக்கு செய்ய போகிறேன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. ரைட்டா? ரைட். இப்போ நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். மைனஸ் எக்ஸ் காஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான், பொறுமையாச்சு. இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்கட்டும். காஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் 1 பை இ பவர் எக்ஸ்னு அர்த்தம். -1 பை இதுவும் அதே மாதிரி தான், இ பவர் மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணல. அப்போ 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சரியா ப்ராக்கெட் காஸ் கிராஸ் பண்ணோம்னா 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை சொல்ல புரியுதா? ஹோல் டிவைடட் பை கீழே உள்ளது டினாமினேட்டர் அதே மாதிரி ஹோல் பை 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை என்ன வந்துடும் இ பவர் எக்ஸ். அப்போ இந்த இ பவர் எக்ஸையும் இந்த இ பவர் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ்னு வருது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறோம் அப்படின்னா மைனஸை மேலேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா மேலேருந்து என்ன செய்கிறோம்? மைனஸை வெளியில் எடுக்கலாம் அல்லது உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம், உன்னுடைய விருப்பம். மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். மேலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு திரும்பிடும். பை கீழே உள்ளது அப்படி தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ்ஸு தான், மேலே தானே எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா இந்த மைனஸோட மைனஸ் இருந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸு காசு இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருது. அப்போ இது ஈக்குவல் டு எதாவது மாறிடுச்சு, சம்மாக மாறிடுச்சு, எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது.
அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னது? ஈவன் ஆடா மாற்றி போட்டேன் நான் பார்த்துக்கோ. எது மாற்றி போட்டேன் நான் பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக வெளியில் எடுத்திருக்கேன். மைனஸ் இருக்குது. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸு சரிண்ணா. இது காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். அப்படி கொண்டு போயிடுற கணக்கு வெளியில் கொண்டு வராத. நல்ல வேலை பற்றியா யோசிச்சிட்டேன் பாரு டக்குன்னு. இந்த இடத்துல இது காசு இங்கே மைனஸ் வரத்தான் செய்யும். அப்போ இங்கேயும் மைனஸ் வரத்தான் செய்யும். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். எப்படி சார் வரும் அப்படின்னா, காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்னா வெறும் காஸ் தீட்டா தான் ஈவன் ஃபங்க்ஷனு. சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. இது உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அப்போ இது காஸ், இது ஃபுல்லாக தீட்டா. என்ன தீட்டா? இந்த எனக்குள்ளே இருக்குது மைனஸ் தீட்டா. அப்போ காஸ் மைனஸ் தீட்டானா வெறும் காஸ் தீட்டா தான். இந்த எழுதியிருக்கேன் பாரு, காஸ் தீட்டா தான். இது காஸ் தீட்டா தான். அப்போ முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே மைனஸ். அப்போ மைனஸ் இது ஃபுல்லாக சேர்ந்தது என்னது? இந்த இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன ஃபங்க்ஷனு? நல்ல வேலை, ஆட் ஃபங்க்ஷன். ஈஸியாக கணக்கு முடிஞ்சிடும் ஆட்னா. அதாவது தேர்ஃபோர் -5 to +5 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குல்ல கணக்கு, ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 0 அப்படின்னு அர்த்தம். இதுதான் கணக்கு. ஈஸியாக முடிஞ்சிச்சு பற்றியா? ஆட் ஃபங்க்ஷனாக இன் ஃபங்க்ஷனாக பார்த்துட்டு ஆன்சரை சிம்பிளாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இதுதான் இதனுடைய அர்த்தம். நீ எழுதுன்னா எழுதிக்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தெரியணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சரியா சொல்கிறது? -a to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதைத்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்? யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ சைடில் கூட எழுதி காட்டலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இது ஒரு ஹிண்ட் இந்த இடத்துக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு சம் இது. அப்போ -2 + அப்படின்ட்டு சம்மை ஃபுல்லாக தனியாக எடுத்து செய்யணும். செப்பரேட்டாக டெஸ்ட் எழுதிப்பார். இந்த மாதிரி சம்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இம்பார்ட்டன்ட். செகண்டில் செகண்ட் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. -5/2 +5/2. கொஸ்டின் வந்து -5/2 +5/2 x⁵ + x × cos x + tan³ x dxன்னு இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஐன்னு எடுத்துடுறேன். சரிங்களா? கணக்கை ஐன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது -5/2 +5/2 தான். அப்போ கணக்கை ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்து கணக்கை கொண்டு வா. ரைட். இதில் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியணும். அப்படின்னா காஸ் -x அப்படின்னா வெறும் காஸ் எக்ஸ் தான். tan -x அப்படின்னா -tan x அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. அப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணையில் அது தேவைப்படும். அப்போ -x⁵ ப்ளஸ் -x இன்ட்டு காஸ் -x ப்ளஸ் tan x-க்கு -x⁵ எழுதிக்கலாம். அதில் இப்படி இருந்துக்கிட்டாலும் சரி. இப்போ மைனஸை 5 டைம்ஸ் போட்டால் -x⁵ தான் வரும். ப்ளஸ்ஸு இது -x தான். அப்படியே இது காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான். இந்த எழுதியிருக்கல. அப்போ tan -θனா -tan θ தான். மைனஸ் என்ன வந்துடும்? tan தான். அப்போ -tan³ xன்னு வந்துடும். அப்போ இதிலிருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x⁵ ப்ளஸ் x cos x ப்ளஸ் tan³ x. கரெக்டான்னு பாரு. அப்போ மைனஸ்ன்னு எழுதிட்டா இந்த கணக்கு மாதிரி உள்ளே இருக்குது. அப்போ இதுக்கு போல் என்ன எழுதிடலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் எஃப் ஆஃப் -x. தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? ஆட் ஃபங்க்ஷன். அப்போ கணக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அதாவது ஐஸ் ஈக்குவல் டு என்னது? 0 அப்படின்னு முடிச்சிடலாம். அப்படின்னா கணக்கு எழுதி 0ன்னு முடி. சரியா சொல்கிறது? புரியுதான்னு பார்த்துக்க. சிம்பிளாக முடிஞ்சிடலாம். பை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிக்க நிதானமாக. சரியா? தனியாக +1ன்னு ஒன்று தனியாக இருக்கல தம்பி. இதில்
ப்ளஸ் ஒன்று தனியாக இருக்குடா தம்பி, இதில் கவனிக்கல பாருங்க, இந்த இடத்துல விட்டுட்டேன். ப்ளஸ் ஒன்று அப்படின்னு தனியாக இருக்குது கணக்கிலேயே, ப்ளஸ் ஒன்றுன்னு கணக்கில் தனியாக இருக்குது. சரியா? அப்போ நம்ம இதை தனியாக பிரிச்சுக்கிறோமா? எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் இதை வந்து I1 ஒரு செட் ஆஃப் I2ன்னு பிரிச்சுக்குவோம். -5/2 + 5/2ன்னு போட்டு x⁵ + x cos x + tan cube x வந்து ஒரு செட்டாகவும் dx ஆகும், ப்ளஸ் இன்டகிரேஷன் -5/2 + 5/2ன்னு எழுதிட்டு அந்த 1 dxக்கு பதிலாக வெறும் dxன்னு எழுதுவோம். அப்போ வெறும் dx இன்டகிரேஷன் dxனால் என்ன வந்துடும்? 1ன்ற அர்த்தம் xன்னு வந்துடும். அப்போ இது வந்து I1ன்னு எடுத்துக்க, அதை என்ன எடுத்துக்கிறோம்? I2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ I1க்கு ஆன்சர் தான் என்ன வருது? இது I ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்குவோம். I1க்கு தான் ஆன்சர் என்ன வருது? 0 வருது. I1க்கு தான் 0 வருது. இது I1 வச்சுக்கோ, இது I2ன்னு வச்சுக்கோ. சரி, இப்போ I2க்கு கண்டுபிடிப்போம். I2க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I2ன்றது இந்த இது இன்டகிரேஷன் -5/2 + 5/2 dxன்னு இருக்குது. அப்போ இன்டகிரேஷன் dxனா x தான். அப்போ லிமிட் வந்து -5/2 + 5/2. தம்பி இன்டகிரேஷன் dx அப்படின்னா x தான், இன்டகிரேஷன் dv அப்படின்னா v, இன்டகிரேஷன் dzனா z, இன்டகிரேஷன் daன்னா a. கான்ஸ்டன்ட் நேரத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம், அதனால் அப்படி அர்த்தம். இப்போ இன்டகிரேஷன் 2dxன்னு வச்சுக்குவேன், கான்ஸ்டன்டோட x சேர்க்கணும் 2x. இன்டகிரேஷன் 2dvன்னு வச்சுக்குவேன், இன்டகிரேஷனோட 2 கான்ஸ்டன்டோட v சேர்க்கணும். இது ஒன்றுமே இல்லைன்னா கணக்கில் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் 11லேயே படிச்சிருக்கணும். இன்டகிரேஷன் dxனா x, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாக 1 இருக்குன்னு அர்த்தம், அதனால் வெறும் xன்னு எழுதுகிறோம், 1xன்னு எழுதாமல். கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணால் x, அதனால் இது இடையில 1 இருக்குன்னு அர்த்தம், அதனால் வெறும் இதாக எழுதுகிறேன். அப்போ இதுக்கு எழுதிட்டேன், எக்ஸ்ன்னு போட்டு லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணோம்னா π/2 -5/2 + 5/2ன்னு வந்துடும். அப்போ எல்சி எடுத்தோம்னா 2πன்னு வந்துடும், அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? π அப்படின்னு வந்துடும் ஆன்சர். அப்போ I = எழுதுனோம்னா I1 + I2 தானே. அப்போ I = என்ன எழுதியிருக்கேன்? 0 + π. அப்போ என்ன வந்துடும்? π. இதுதான் ஐக்கு உள்ள ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த ஒன்றை நான் விட்டனால தனியாக சேர்த்து செப்பரேட்டாக செஞ்சுட்டேன். புரியுதான்னு பார்த்துக்க. குட். செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோம லெட்டர் அதே மாதிரி தான், -2 ப்ளஸ்ன்னு இருக்குது, கணக்கை பார்த்துக்கோ. -5/4 to +5/4 அப்படின்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. இம்பார்ட்டன்ட் சம்மு sin² x dx அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. f(x) அப்படின்னு சொல்லிட்டு sin² x எடுக்கிறேன். sin² x வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்டா, தப்பு கிடையாது. sin x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், அதனால் குழப்பம் வேண்டாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு f(-x) எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ sin -x அப்படின்னு எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். எழுதையில் இங்கே உனக்கு தெரிஞ்சது வந்து sin -θ அப்படின்னா -sin θ அப்படின்னு தெரியணும். அப்போ நான் இதை எழுதையில் -sin x போட்டு மேலே ஹோல் ஸ்கொயரும் போடுறேன். அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அப்போ வெறும் sin² xன்னு வந்துடும். திருப்பி அகைன் கணக்கே வந்துருச்சு, f(x)ன்னு அர்த்தம். அப்போ f(-x) = f(x). therefore f(x) is என்ன ஃபங்க்ஷனு? ஈக்குவலாக வந்தனால ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது -a to a f(x) dx அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லல 2 × 0 to a அப்படின்னு எழுதி f(x) dxன்னு எழுதணும். அப்போ அதை கண்டினியூ பண்ணுறேன் ஃபார்முலா மாதிரி வச்சு கணக்கு. அப்படின்னா இங்கே therefore I = அப்படின்னு எழுதி 0 to π/4ன்னு எழுதி I இது எடுத்துக்க கணக்கு. I இன்டகிரேஷனை 2 × f(x) sin² x dx அப்படின்னு அர்த்தம். அப்போ sin² xக்கு 2 வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷன் 0 to π/4 sin² xக்கு ஃபார்முலா தெரியணும். 1 - cos 2x அப்படின்னா 2 sin² x அப்படின்னு அர்த்தம்.
2xனா எக்ஸு. இப்போ இது கீழே 2 கொண்டு வந்துட்டோம்னா 1 மைனஸ் காஸ் 2x பை என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். ஈக்குவல் டு என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் எக்ஸ். இவன் சைன் கியூ பை 3ன்னு போடக்கூடாது. 1 மைனஸ் காஸ் 2x பை 2 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணு, 2 காமனாக இருக்கட்டும். 0 to பை பை 4னு ஒரு கணக்கு, 1/2 டிஎக்ஸ்னு ஒன்று, மைனஸ் 0 to பை பை 4னு எழுதிட்டு இந்த 2 வேணால் அடிச்சிரு, 2 வேணால் காமனாக அடிச்சுட்டு எடுத்து விட்டுறலாம். ரைட். இப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டேன், காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷன் 0 to பை பை 4 டிஎக்ஸ்னு அர்த்தம், மைனஸ் சரியா 0 to பை பை 4 காஸ் 2xன்னு அர்த்தம், இன்ட்டு டிஎக்ஸ்னு அர்த்தம். வெறும் இன்டகிரேஷன் டிஎக்ஸ்னா எக்ஸ்னு அர்த்தம், 0 to பை பை 4 ஒரு இன்டகிரேஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு காஸ் 2xனா சைன் 2x பை 2ன்னு அர்த்தம், சைன் 2x பை 2ன்னு அர்த்தம், 0 to பை பை 4ன்னு அர்த்தம். சரியா, ரைட்டு. இப்போ 1/2 இருக்கட்டும், பை பை 4 அப்ளை பண்ணால் பை பை 4, அது 0 தேவையில்லை. மைனஸ் 1/2 வெளியே எடுத்துகிட்டு பை பை 2 அப்ளை பண்ணால் 2 அடிச்சிட்டோம்னா, சாரி பை பை 4 அப்ளை பண்ணால் 2 அடிச்சிட்டோம்னா பை பை 2 சைன் 91 சைன் 0 0 அப்படின்னு வந்துடும். அப்போ பை பை 8ன்னு வருது, மைனஸ் 1/2ன்னு வருது. பை பை 8ன்னு வருது, மைனஸ் என்ன வருது, 1/2 அப்படின்ட்டு வருது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. இங்கே 1/2 வராதுல்ல, ஏன்னா 2 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 1/2 வராது, இங்கே 1/2 வராது, இங்கே 1/2 வராது. அப்போ முன்னாடி என்ன வந்துடும், பை பை 4 தான் வரும். ஏன்னா காமன் அடிச்சிட்டேன்ல அந்த இடத்துல, அதனால் இந்த இடத்துல பார்க்கல பாரு. அப்போ 5/4 தான் வரும். மைனஸ் என்ன வந்துடும், 1 வந்துடும். எல்சிஎம் போட்டோம்னா 4 போட்டோம்னா பை மைனஸ் 2 அப்படின்றத ஆன்சர். இதுதான் இதனுடைய ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ.